ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மதிஸ்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சென்னையில் இருக்கிறது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி சண்டேன்றனால ஃபிஷ் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு புழலுக்கு போகிறோம். புழலில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமஸான ஜெயில் பார்த்துட்ருக்கோம். ஒரு வழியாக புழலுடைய சென்ட்ரல் ஜெயிலை பார்த்தாச்சு. ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, அது ஒரு மாதிரி இருக்குது. அது ஜெயிலாக என்னன்றதே தெரில, பட் வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்கள். நம்ம மதுரையில் இருக்கிற மாதிரி இல்லை, ரொம்பவுமே ஓப்பனிங்கில் இருக்குது. ஸோ போகிற வழின்றனால ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்து காட்டலாம் அப்படின்றத எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள். இந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலலாம் நிறையா போலீஸ் நிற்பாங்க முக்குக்கு. நீங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது போல். செக்யூரிட்டின்ற ஸ்குவாடுன்றது கூட அவ்வளோவா இல்லை. ஃபைனலாக நம்ம ஃபிஷ் மார்க்கெட் நெருங்கிட்டோம். பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே நிறைய கடைகள்லாம் போட்டு ட்ரெஸ்ஸு, துணிமணி, அதுக்கான மசாலா ஜாமான் அது இதுன்னு எல்லாமே போட்டு சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்பவுமே ப்ரைஸ் கம்மின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்ம புழல் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். யாரெல்லாம் இங்கே போயிருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புழல்னாலே JMH தான். இதுக்குள்ளே தான் நம்ம என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸுக்கு ஸ்டார்டிங் முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம மீன் வாங்கிட்டு வெளியே வரும்போது அதுக்கு தேவையான புளி, வெள்ளைப்பூடு, தக்காளி, வெங்காயம், அப்புறம் மிளகா பொடி எல்லாமே அவங்களே அரைச்சி இங்கே சேல் பண்ணுறாங்க. கிலோ கணக்கு, 1/4 கிலோ அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் என்டர் ஆகும்போது. சரி, ஓகே, ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குன்றத உள்ளே போக பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனால், இதில் பார்த்திங்கன்னா பார்க்கிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 5 ரூபான்னு கேட்டாங்க. 5 ரூபா அதிகம்தான். ஏன்னா அவ்வளோ பெரிய மார்க்கெட்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 50 ஷாப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 50 கடை 60 கடை தான் இருக்கும் உள்ளே நினைக்கிறேன். அதுக்கு இவ்வளோ இதுக்கு ஒரு செக்யூரிட்டி இதெல்லாம் அவசியம் இல்லை தான் நான் நினைக்கிறேன். பட் 5 ரூபான்றது அதிக விஷயந்தான். சரி, உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் என்ட்ரன்ஸ் ஆனதுமே பார்த்திங்கன்னா இந்த வியாபாரம் பார்க்குறவங்க தான் அதிக பேர் இங்கே இருந்தாங்க. ஏன்னா அது ஹோல்சேல் மார்க்கெட்டுன்றனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபிஷ் வாங்கிறதுக்காக எல்லாருமே வந்தாங்க. இங்கே பார்க்கிங் வசதி கூட கிடையாது ஆக்சுவலாக. ஏதோ இருக்கிற இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே போய் ஃபிஷ் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. சென்னையில் இது ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஏரியா தான். பட் இருந்தாலும் ஒரு பார்க்கிங் கூட ஒரு ஏரியா இல்லைன்றப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா ஃபிஷ் கட் பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் அந்த சைடில் இருந்து கட் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க. அதுவுமே பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு 30 ரூபா வாங்கிட்டு கட் பண்ணுறாங்க. ஒரு கிலோவுக்கு 30 ரூபா கொடுத்தோம்னா அவங்க கட் பண்ணி எல்லாம் பண்ணி தரதா சொல்கிறாங்க. இந்த இடத்துலையும் நான் ஏமாந்துட்டேன். அது என்னன்றதை நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு ஷாப்புக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புழல் மார்க்கெட்டில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துல இந்த அம்மா பார்த்திங்கன்னா கேரி பேக் சேல் பண்ணுறாங்க. அதாவது இந்த பெரிய கேரி பேக் 10 ரூபாவும், அந்த சின்ன கேரி பேக் 5 ரூபாவும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல வியாபாரம் தான், ட்ரிக்ஸு தான். ஏன்னா நிறைய பேர் யாரும் பை கொண்டு வராமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இது பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. பாருங்கள், இங்கேருந்து அங்கே வரைக்கும் தான் இருக்குது ஷாப்பே. ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம்னா அவ்வளோதான். ஒரு 50-60 கடை தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கே அதிகமாகவே பார்த்திங்கன்னா மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க. மதுரையிலையும் சரி, இதுலேருந்து மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே அதிகமாக சேல் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த நகர மீன், அப்புறம் இது நாக்கு மீனாமா. இந்த லைனாக இருக்குல்ல, அது ஃபுல்லாக நாக்கு மீனுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நெத்திலி மீன், அப்புறம் அதிகமாக இங்கே இதுதான் சேல் பண்ணுறாங்க. நெத்திலி, நகரை, இந்த மாதிரி தான் சேல் பண்ணுறாங்க. அப்புறம் ராட்டு, கனவா இதுதான் சேல் பண்ணுறாங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா மதுரையிலலாம் பார்த்திங்கன்னா கிழங்கா அது இதுன்னு பாறை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அதெல்லாம் கிடையாது. இங்கே இந்த காணாங்கத்தை அந்த மாதிரி, அப்புறம் நகரை, அப்புறம் ஊளி, அப்புறம் நாக்கு மீன், இந்த மாதிரி மீன் தான் நிறையா சேல் பண்ணுறாங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் கொண்டு இறக்கி அப்போவே சேல் பண்ணுறாங்க. 1-2 கடையிலலாம் பார்த்திங்கன்னா பழைய ஃபிஷ்ஷை நிறைய ஐஸ் கட்டி போட்டு வச்சு சேல் பண்ணுறாங்க. இந்த எடுக்கிறாங்க பாருங்கள், இதெல்லாம் பழைய மீன். இதை சாலை மீனுன்னு சொல்லுவோம் நம்ம. அவங்க ஊரில் இது மத்தி மீனாமா. இது பார்த்திங்கன்னா வெள்ளாமை தெரியும் உங்களுக்கு. இதுவுமே நிறைய உசுரோடு பிடிச்சி இது இது கிலோ 600 500 ஆமாம் 500 நினைக்கிறேன்.
அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நகரை வாங்கலான்னு உள்ளே வந்தால் இது வந்து கிலோ வந்து 260 ரூபாவாம்மா, கம்மி பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நம்ம வந்து வெளியவே வாங்கிக்கலாம். அதனால் 250 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த கனவா பார்த்தீங்கன்னா பெரிய கனவா வந்து 300 ரூபாவாம், சின்ன கனவா வந்து 250 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் நம்ம வாங்கிட்டு அதோட கிளம்பிட்டோம். இங்கே எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா, வெளியவும் சேம் ரேட் தான் விற்கிறாங்க, இந்த ஹோல்சேல்லையே சேம் ரேட் தான் விற்கிறாங்க. இதுக்கு தேவையில்லாமல் நான் பெட்ரோலை போட்டு இவ்வளோ தூரம் வந்தது தான் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ இந்த வீடியோ ஏன் போடலாம் அப்படின்னா, நிறையா பேர் தெரிஞ்சுக்கோங்க. 200 தராங்க, 250 தராங்கன்னு சொல்லிட்டு நம்ம 100 பெட்ரோல் போட்டு வரோம். எல்லாமே கரெக்டான ரேட்டு தான். அதுக்கு நம்ம வந்து வீட்டுக்கிட்ட வரவங்கள்ட்ட நம்ம வந்து கிட்ட வாங்கிட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, 1 கிலோ மீன் வந்து 30 ரூபாய்க்கு வந்து இவங்க கட் பண்ணி தருவாங்களாம். அந்த செதிலெல்லாம் அப்படியே இருந்துச்சுங்க. நான் வாங்கிட்டு போய் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒழுங்காகவே அவங்க பண்ணியே தரல. இந்த மாதிரி ஏன் அப்படிலாம் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு தெரியலை. ஸோ இந்த மாதிரி யாரும் போய் ஏமாற வேணான்றது அந்த வீடியோ. ஸோ வீட்டுக்கிட்ட வரவங்கள்ட்டே நீங்கள் வந்து காசு கொடுத்து நீங்கள் வாங்குங்க. எங்கே போனாலும் நமக்கு 100 பெட்ரோல் போட்டு நம்ம அலைஞ்சு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பாய்.